ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா PH25C04 அப்ளைடு பிசிக்ஸ் EE2 புதிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ யூனிட் 1 இதில் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ். ஸோ ஒன் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு MCQ மாடலில் வரும். ஸோ கேட் பேட்டர்னில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பட் ஒன் வேர்ட்ஸுங்கிறது உங்களுக்கு இந்த டைம் எப்படி கேட்க போகிறாங்கிறது தெரியல, அதனால வந்து இது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர் அதோட டிஃபரன்ஷியேட் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணதான். ஸோ நிறைய கொஸ்டின் ரெஃபர் பண்ணி நான் கொடுத்துருக்கேன், அதனால கண்டிப்பாக அதெல்லாம் கேட்டுருவாங்க. ஹால் எஃபெக்ட் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. P and N டைப் செமிகண்டக்டர் டிஸ்டிங்கிஷ் எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபெர்மி லெவல் அண்ட் ஃபெர்மி எனர்ஜி இதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்துக்கோங்க. கேரியர் ஜென்ரேஷன் அண்ட் ரிகம்பினேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓம்பி கான்டாக்டர் ரொம்ப பார்த்து வச்சுக்கோங்க. ரிகம்பினேஷன் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு பார்ட் பி. ஸோ பார்ட் பிங்கிறதுல உங்களுக்கு இந்த கெரியர் கான்சென்ட்ரேஷன் இன் அண்ட் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் ரொம்ப முக்கியமான ஒன்று. ட்ரிஃப்ட் அண்ட் டிஃப்யூஷன் கெரியர் டிரான்ஸ்போர்ட் இது நல்லா பார்த்துக்கோங்க. கீழே அந்த மாடல்ஸ் எப்படி எத்தனை கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அனாலிட்டிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இதில் வந்து உங்களுக்கு இந்த என் டைப்பு, ஸோ இப்போ வந்து இந்த ஷாக்டி டயோடு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஹால் எஃபெக்ட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஹால் எஃபெக்ட் 2 மார்க்கில் ஹால் எஃபெக்ட்னா என்னன்னு கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க 3 மார்க்கில். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு யூனிட் டூ பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஒன் வேர்ட்ஸ் கொஞ்சம் அடிஷ்னலாகவும் படிச்சு வச்சுக்கோங்க, இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த டைப்ஸ் ஆஃப் போலரைசேஷன் டயலக்ட்ரிக்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். எலக்ட்ரானிக் போலரைசேஷன் டயலக்ட்ரிக்ஸ் இது ஒரு பிசிக்ஸ் பேப்பர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ஸ் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் கேட்ட மாதிரி கூட அந்த 1-2 உங்களுக்கு திங்கிங் பண்ணுற மாதிரி கேட்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. கெப்பாசிட்டர் மெட்டீரியல் இதோட எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஆஃப் டயலக்ட்ரிக்ஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது முன்னாடி கேட்டிருக்க ஃபார்மேட்டில் நான் கீழே வந்து அந்த கொஸ்டின் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் இதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் இந்த கிளவுசி-மோஸ்டி ஈக்குவேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதில் அப்ளிகேஷன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த எலக்ட்ரானிக், அயோனிக் அண்ட் டைபோலார் இதோட ஓரியன்டேஷன் போலரைசேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று, இதையும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. பினாமினா ஃபெர்ரோ அண்டு பைசோ மெட்டீரியல் இதோட அப்ளிகேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் நிறைய டைம் எடுத்து இதுக்கெல்லாம் எடுத்தேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் த்ரீ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா படிச்சுக்கோங்க. நம்ம இப்போ சொல்கிற மாதிரி தான் கேட் மாடலில் இருக்க கொஸ்டின். அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்னெட்டிக் மெட்டீரியல் பேராமீட்டர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது கீழே வந்து நிறையா கொடுத்துருப்பேன். ஆக்சுவலாக இந்த கான்செப்ட்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் வந்துடும். அதுக்கு தான் வந்து நான் இப்படி கொடுத்துருக்கேன். ரிட்டன்டிவிட்டி அண்டு கோர்சிவிட்டி இது முக்கியம். எல்லாத்துக்கும் யூனிட்ஸ் படிச்சுக்கோங்க. அதே மேக்னெட்டிக் சஸ்டபிலிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று. மேக்னெட்டிக் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதில் பிரித்து கொடுத்துருக்க ஃபார்மேட்டில் படிங்க, கண்டிப்பாக இதில் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டருங்கிற மாதிரி பிரித்து கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. பிரின்சிபல் ஆஃப் மேக்னெட்டிக் ரெக்கார்டிங் இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக 3 மார்க்ஸ் பொறுத்தவரை எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பாருங்கள். அந்த ஃபுல் பேஜுமே மெயின், நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து ப்ராப்ளம்ஸ் மாதிரியும், அதாவது வந்து டயாஃபெரோமேக்னெட்டிக்ஸ் வச்சு ப்ராப்ளம்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் கேட்பாங்கன்னு கிடையாது, ஆனால் இந்த ஃபார்மேட்டில் இருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இதை நம்ம வந்து சிஎஸ்சிக்கும் பார்த்துருப்போம், அதனால் 2 பேருக்கும் சேமாக வர வாய்ப்பு இல்லை. பட் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க, யாருக்கு எப்படி கேட்பாங்கன்னு தெரியல, மேபி உங்களுக்கு இது வரலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்ட் பி. ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபெரிட்ஸ் டைப்ஸ் அண்ட் அப்ளிகேஷன், அதாவது ஃபெரிட்ஸ் வந்து உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். பிக் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க, இது வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஜிஎம்ஆர் சென்சார் ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் மெட்டீரியல்ஸ் இது ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எது படித்தாலும் அந்த ஒர்க்கிங் பிரின்சிபல், ப்ராப்பர்ட்டிஸ், அப்ளிகேஷன்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டொமைன் தியரி ஆஃப் ஃபெர்ரோ மேக்னட்டிசம் வந்து கேட்டிருக்காங்க, உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த ஃபிசிக்ஸ் கான்செப்டில் ஒவ்வொரு பேப்பருக்கும் ஒரு சில டாபிக்ஸ் காமனாக இருந்தாலும் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை வந்து கரெக்டாக பாருங்கள். சிஎஸ்சிக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இல்லை உங்களுக்கு 3 மார்க்கில் கூட கேட்கலாம், அவங்களுக்கு அது 12 மார்க்கில் கேட்குற கூட சான்சஸ் இருக்குது. ஸோ யூனிட் 4. ஸோ இதில் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் 1 வேர்ட்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பைமெட்டல் ஸ்ட்ரிப் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் ப்ராப்பர்ட்டிஸ், யூஸ், அப்ளிகேஷன், பிரின்சிபல்லாம் பார்த்துக்கோங்க. சால்ட்டிங் என்ன கேட்கலாம், சிபெக் எஃபெக்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த எஃபெக்ட் கான்செப்ட்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் தெர்மோகபிள் அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் அண்ட் அப்ளிகேஷன். ஸோ ஓவராலாக உங்களுக்கு மொத்தம் 4 யூனிட்ஸ் தான் இருக்குது. பட் உங்களுக்கு 5 யூனிட்ஸ் கணக்கு கேட்பாங்க, அதனால் வந்து எல்லா யூனிட்ஸையும் கவர் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி நம்ம சும்மா தான் கொடுக்கல, எல்லாமே அனலிசிஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இதை ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.